ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பள்ளிக்கரணையில் இருக்க ஃபேஷன் ஃபேக்ட்ரி தான் போக போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் முழுக்க ஆஃபர்னு போட்டுகிட்டே தான் இருப்பாங்க, மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த டைம் எந்த ஆஃபருக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கிளாத்ஸை கொடுத்துட்டு நம்ம வந்து நியூ பிராண்டட் கிளாத்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ வந்து நான் முன்னாடியே பார்த்துருந்தேன், இந்த ஆஃபர் வந்து ரிப்பீட்டாக போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு 5 செட் ஆஃப் ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ அதை ரிப்பீட்டாக போடுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இந்த டைம் வந்தங்காட்டி நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒரு 2 ஷர்ட்டு ஒரு பேண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எந்த மாதிரி நமக்கு கிடைக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து பிராண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, துணி நல்லா இருந்தால் மட்டும் போதும். அந்தளவுக்கு செக் கூட பண்ணலை. ஸோ எங்களுக்கு அந்த துணியை வாங்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டாக இருந்தால் 400 கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு நார்மல் பேண்ட்டுங்கனால 300னும் ஒரு ஷர்ட்டுக்கு 250 2 கூப்பன் வந்து கொடுத்தாங்க. அதுவே பிரித்து 200 200 100 50 ருபீஸ் கூப்பன் பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஒரு கூப்பன் வச்சு ஒரு ட்ரெஸ் தான் வாங்க முடியும் அப்படின்னு என்ட்ரன்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே போனோடனே வந்துட்டு நிறையா கலெக்ஷன்ஸ், ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக லேடிஸ்க்கான கலெக்ஷன்ஸ், தென் வந்துட்டு பெட்ஷீட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோரில் கிட்ஸுக்கு இருக்குது, தேர்ட் ஃப்ளோரில் மென்ஸுக்கு இருக்குது, செகண்ட் ஃப்ளோர்லேயே ஷூட்ஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட இருக்குது ஜென்ஸுக்கு. கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு லேடிஸ் செக்ஷனில் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அடுத்து குட்டி செக்ஷனுக்கு போயிட்டோம். நான் இந்த டைம் ட்ரெஸ் எடுக்கிற ஐடியாவில் இல்லை. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து குட்டீஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே இங்கேயும் வந்து ஷூஸ்லாம் கூட இருக்குது, ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட இருக்குது. அது வந்து மென்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. குட்டீஸ்க்கு வந்து இந்த டைம் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரேட்டு பார்த்திங்கன்னா அவங்க கூப்பன் மைனஸ் பண்ணது போக நமக்கு வந்துட்டு ஒரு 1500 வரும். இதோட எம்ஆர்பிலாம் பார்த்திங்கன்னா 3000 4000 போட்டிருந்தாங்க. ஸோ எம்ஆர்பியில் ஏற்றி கூப்பனுங்கிற பேரில் குறைச்சி கொடுக்குறாங்க. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. பட் நம்ம நல்லா சர்ச் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணால் அதில் 1-2 ட்ரெஸ் ஒரு நமக்கு நல்ல டீலில் கிடைக்கும். ஸோ நான் வந்து இங்கே ஒரு 4-5 டைம்ஸ் வந்து அந்த மாதிரி நல்ல டீலில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்திருக்கேன். பட் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு நல்லா சர்ச் பண்ணணும். நான் தியாக்கு எடுக்க வரும்போதெல்லாம் எனக்கு இங்கே கலெக்ஷன்ஸே கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி நான் தியாக்கு எடுக்கிற பிளானே இல்லை. ஆனால் இங்கே எனக்கு இன்றைக்கி நிறைய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்து. ஷூவோட தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண கூப்பன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ட்ரெஸ்ஸுக்கு எந்த ட்ரெஸ் வேணும், இப்போ நம்ம சுடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கின கூப்பனை வச்சு டிஷர்ட் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஷூவோட கூப்பன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஷூக்கு பார்த்திங்கன்னா 40% புது ஷூக்கு 40% ஃப்ளாட் ஆஃபர் ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம பழைய ஷூ கொடுத்ததுக்கு ஒரு 300 ரூபாய் தள்ளுபடி பண்ணிப்பாங்க. ஸோ இங்கேயும் நாங்கள் எதுவும் வாங்கலை. நெக்ஸ்ட் வந்து ஜென்ஸ் செக்ஷன் வந்து போயிட்டோம், மென்ஸ் செக்ஷன் போயிட்டோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காரருக்கு ஏதாச்சும் பேண்ட்டு டிஷர்ட் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போன உடனே வந்துட்டு 60% ஆஃபர் ஜீன்ஸில் போட்டிருந்தோம். ஆனால் ஜீன்ஸோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 4000 போட்டிருந்தாங்க. நமக்கு எல்லாம் கழிச்சது போக எனக்கு வந்துட்டு ஜீன்ஸோட ரேட் வந்துட்டு ஒரு 1600 சம்திங் வந்துச்சு. ஸோ ஜீன்ஸில் எடுக்கிற ஐடியாவாக இல்லை. பட் கலெக்ஷன்ஸ் ஏராளமாக வச்சுருந்தாங்க. இங்கேயே நமக்கு பிராண்டட் ஷர்ட்டு டிஷர்ட்டு நிறையா விதமான பிராண்ட் வந்து வச்சுருந்தாங்க. இங்கேயே வந்துட்டு 5000 ருபீஸ்க்கு நம்ம வந்து எம்ஆர்பிக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 2000 பே பண்ணிக்கலாம். அதுக்கும் எக்ஸ்ட்ரா கூப்பன் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அது இல்லாமல் அந்த 2000 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆஃபர் போடுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஃபைனலாக ஒரு பேண்ட்டும் 2 டிஷர்ட்டும் என் வீட்டுக்காருக்கு எடுத்துட்டோம். பேண்ட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 700 வந்துச்சு நாங்கள் கையிலேருந்து பே பண்ணுறது. டிஷர்ட் 2க்கும் ஒரு 600 வந்துச்சு. டோட்டலாக 1200 சம்திங் பே பண்ணோம். இந்த கூப்பனோடைய அமௌண்ட் லெஸ் ஆகி ஆஃபர் லெஸ் ஆகி. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்தால் நமக்கு ஒரு நல்ல டீலில் வந்து கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம், சாக்ஸ் எல்லாம் கூட இருக்கும், ட்ராவல் பேக்லாம் கூட இருக்கும். இந்த டைம் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. இந்த வாட்டர் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ நமக்கு வந்து அந்த கூப்பன்லேயே ஒரு 200 ரூபாய் கூப்பன் மிச்சம் வாய்ந்தது. இந்த 3 ட்ரெஸ் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். 100 ருபீஸ் கூப்பனும் 2 50 ருபீஸ் கூப்பனும் திருப்பி என்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஆஃபருக்காகவே நம்ம ட்ரெஸ் எடுக்க வந்துடுவோம், நமக்கு ட்ரெஸ்ஸோடைய தேவை இருக்கோ இல்லையோ. ஸோ இதுதான் இவங்களுடைய ட்ரிக்ஸு. ஸோ மறுபடியும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.